நண்பர்களே, உங்க வீட்டுல ஒரு வயசுக்கு குறைவான குழந்தை இருந்து இதுவரைக்கும் நீங்க திருமலையில அந்த குழந்தைக்கு தரிசனம் பண்ணல அப்படிங்கிறது இருந்தா, உங்களுடைய வசதிக்காக டிடிடி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது தான் இன்ஃபேண்ட் தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கை குழந்தைகள் தரிசனம். இந்த கை குழந்தைகள் தரிசனம் என்கிற இன்ஃபேண்ட் தரிசனம்னா என்ன, இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, இதில் யார் யாரெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு ரிப்போர்ட்டிங் பண்ணணும், எத்தனை நாளைக்கு முன்னாடி புக் பண்ணணும், இதுக்கு உண்டான டிக்கெட் காஸ்ட் எவ்வளோ, இப்படி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோல அந்த சந்தேகங்கள் எல்லாம் போக்கி அந்த குழந்தைக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளின் அருள் ஆசியுடன் தரிசனம் செய்வதற்கு உண்டான தகவல்களை கொடுக்கிறோம். இந்த வீடியோவானது முக்கியமாக பெற்றோர்களுக்கு உண்டான ஒரு கைடன்ஸ் ஆக இருக்கும். நிறைய தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல இருக்கிற தகவல்கள் ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த தரிசனம் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கண்டிப்பாக இறுதி வரை இந்த வீடியோவை பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்ஃபேண்ட் தரிசனம் என்றால் என்ன அப்படின்னா, டிடிடி நிர்வாகம் ஒரு வயதுக்கு குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு அவர்களுடைய பெற்றோர்களுடன் சென்று விரைவாக சுவாமி தரிசனம் செய்வதற்கு உண்டான சிஸ்டம் தான் இன்ஃபேண்ட் தரிசனம். இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைக்கு கண்டிப்பாக ஒரு வயசுக்கு குறைவாக இருக்க வேண்டும். ஒரு வயசு ஒரு நாள் அதிகமாக இருந்தால் கூட இந்த தரிசனத்துக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. அடுத்து இதுல யார் யாரெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு ஒரு வயதுக்கு கீழ் கண்டிப்பாக இருக்க வேண்டும். குழந்தையுடைய அம்மா அப்பா மற்றும் குழந்தையுடைய அண்ணன் அல்லது அக்கா 12 வயதுக்கு குறைவாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்கள் மட்டும்தான் இந்த தரிசனத்துல அலோவ் பண்ணுவாங்க. குழந்தையுடைய மற்ற உறவினர்கள் யாருக்கும் இந்த இலவச தரிசனத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது குழந்தையுடைய தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அத்தை இந்த மாதிரி எந்த பிளட் ரிலேஷன் இருந்தாலும் அவங்கள இந்த தரிசனத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்து இந்த இன்ஃபேண்ட் தரிசனத்துக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைக்கு ஒரு வயதுக்கு கீழே இருக்கு என்பதற்கு ப்ரூஃப் ஆக குழந்தையோடைய பர்த் சர்டிபிகேட் அல்லது பர்த் சர்டிபிகேட் இல்லாத பட்சத்தில் குழந்தையுடைய ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் இது கண்டிப்பாக இருக்க வேண்டும். கூடவே குழந்தையுடைய பெற்றோர்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக வேண்டும். குழந்தையுடைய அண்ணன் அல்லது அக்கா 12 வயதுக்கு கீழே இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு உண்டான ஏஜ் ப்ரூஃப் ஆதார் கார்டு அல்லது ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தையாக இருந்தா ஸ்கூல்ல கொடுத்திருக்கக்கூடிய ஐடென்டி கார்டு இது கம்பல்சரியாக எடுத்துட்டு போகணும். அடுத்து இந்த இன்ஃபேண்ட் தரிசனத்துக்கு எத்தனை நாட்களுக்கு முன்னாடி புக் பண்ணணும், ஆன்லைன்ல பண்ணணுமா ஆஃப்லைன்ல பண்ணணுமா, எவ்வளவு டிக்கெட் சார்ஜ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த இன்ஃபேண்ட் தரிசனம் என்பது முற்றிலும் இலவசமான ஒரு சேவையாகும். இதுல எந்த டிக்கெட் சார்ஜும் கிடையாது. அதுபோல இந்த இன்ஃபேண்ட் தரிசனத்துக்கு எந்த விதமான ஆன்லைனோ ஆஃப்லைன் புக்கிங்கோ தேவையில்லை. அவர்கள் குறிப்பிட்டுள்ள டைம் படி நேரடியாக இந்த தரிசனத்துக்கு சென்று நீங்கள் இந்த சேவையில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதற்கு உண்டான டைம் மதியம் 12 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த இன்ஃபேண்ட் தரிசனம் உண்டு. இந்த டைமிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டா செக் பண்ணுவாங்க. 12 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. 6 மணிக்கு மேல கண்டிப்பாக இன்ஃபேண்ட் தரிசனத்துல உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க இந்த இன்ஃபேண்ட் தரிசனம் அல்லது கை குழந்தை தரிசனத்துக்கு போறீங்க அப்படின்னா 12 மணிக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அதே போல 5 அல்லது 5:30 மணிக்கு முன்னால ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க இந்த தரிசனத்தை தவற விடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த இன்ஃபேண்ட் தரிசனம் எல்லா நாட்களிலேயும் உண்டு. இருந்தாலும் டிடிடி குறிப்பிட்ட சில ஸ்பெஷல் டேஸ்ல இந்த இன்ஃபேண்ட் தரிசனம் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அது என்னென்ன நாட்கள் என்பது இந்த வீடியோல இறுதியில உங்களுக்கு
தெரிவிக்கிறோம். அடுத்தது, இந்த தரிசனம் செய்வதற்கு கண்டிப்பாக ட்ரெஸ் கோடு அப்படிங்கிறது உண்டு. இந்த ட்ரெஸ் கோடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தையுடைய பெற்றோர்களுக்கு ட்ரெஸ் கோடு அவசியம். குழந்தைக்கு எந்த ட்ரெஸ் கோடும் கிடையாது. ஆண்கள் கண்டிப்பாக வேஷ்டி அணிய வேண்டும், மேலே சட்டை அல்லது அங்கவஸ்திரம் அணிய வேண்டும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சாரி அலோவ் பண்ணுவாங்க, அல்லது நீங்க சுடிதார் போட்டீங்கன்னா சுடிதார் வித் துப்பட்டா கம்பல்சரியாக செக் பண்ணுவாங்க. இந்த ட்ரெஸ் கோடு அவசியம். குழந்தைகளுக்கு எந்த ட்ரெஸ் கோடும் கிடையாது. அவர்கள் நார்மலாக கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ல நீங்க கூட்டிட்டு போகலாம். அடுத்து, இந்த இன்ஃபன்ட் தரிசனத்துக்கு உண்டான என்ட்ரி பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கான தரிசனத்துக்கு உண்டான என்ட்ரி பாயிண்ட் சுபதம் என்று சொல்லுவாங்க. இந்த சுபதம் என்ட்ரி வழியாக உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இந்த சுபதம் என்ட்ரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயிலுக்கு எதிரில் நீங்க நின்னீங்க அப்படின்னா, உங்களுடைய இடதுபுறம் நடந்து போனீங்கன்னா சகஸ்ர தீப அலங்கார சேவைக்கு உண்டான மண்டபம் வரும். அந்த மண்டபத்திலிருந்து கொஞ்சம் நேரா நடந்து போனீங்கன்னா, உங்களுடைய இடது பக்கம் தெற்கு மாட வீதியில உங்களுடைய இடது பக்கம் வரிசையாக படிக்கட்டுகள் நிறைய இருக்கும். அந்த படிக்கட்டு மேல பாத்தீங்கன்னா சுபதம் அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி இருக்கும். அதுதான் சுபதம் என்ட்ரிக்கான வழியாகும். அது வழியாக நீங்கள் சென்று இந்த தரிசனத்துல பங்கு பெறலாம். இந்த சுபதம் என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு லக்கேஜ் கவுண்டர் இருக்கும். அந்த லக்கேஜ் கவுண்டர்ல நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய எல்லா லக்கேஜையும் அங்க கொடுத்துட்டு போகணும். முக்கியமாக மொபைல், ஸ்மார்ட் வாட்ச், இது போன்ற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எதையும் கோயிலுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால இதையெல்லாம் அந்த சுபதம் என்ட்ரியில இருக்கக்கூடிய லக்கேஜ் கவுண்டர்ல நீங்க டெபாசிட் பண்ணிட்டு அதற்குண்டான ரசீதை வாங்கிக்கலாம். தரிசனம் முடிந்த பிறகு இதே சுபதம் லக்கேஜ் கவுண்டர்ல உங்களுடைய ஐட்டங்களை நீங்க திரும்ப பெற்றுக்கலாம். இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்த பிறகு சுபதம் என்ட்ரி வழியாக நீங்க உள்ள போகும்போது அங்கு இருக்கக்கூடிய டிடிடி அபிஷியல்ஸ் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி உங்களை சுபதம் கேட் வழியாக அனுப்புவாங்க. நீங்க உள்ள போய் நடந்து போன பிறகு அங்கு உள்ள ஒரு கவுண்டர்ல இருக்கக்கூடிய டிடிடி ஸ்டாஃப் மீண்டும் ஒரு தடவை உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. இது இன்ஃபன்ட் தரிசனத்துக்கான டோக்கன். மற்றும் இந்த டோக்கனை வைத்துக்கொண்டு தரிசனம் முடிந்த பிறகு லட்டு வாங்கிக்கலாம். ஒரு டோக்கனுக்கு ஒரு லட்டு கொடுப்பாங்க. உங்களுடைய டோக்கன் செக் பண்ணிட்டு பிறகு உங்களை ஒரு கம்பார்ட்மெண்ட்ல சிறிது நேரம் உட்கார வைப்பாங்க. வார நாட்களாக இருக்கும் பட்சத்தில் 1 மணி நேரத்துக்கும் குறைவான சமயத்துல நீங்க சுவாமி தரிசனம் பண்ணலாம். சனி, ஞாயிறு போன்ற விடுமுறை நாட்கள்ல 1 மணிலிருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள நீங்க இந்த சுவாமி தரிசனத்தை பண்ணி முடிக்கலாம். இந்த இன்ஃபன்ட் தரிசனம் பண்ற அன்னைக்கு எனக்கு மற்ற தரிசனத்துக்கு உண்டான டிக்கெட்டும் இருக்கு. உதாரணத்துக்கு ஆர்ஜித்த சேவா, 300 ரூபாய் சிறப்பு தரிசனம், இது போன்ற வேற டிக்கெட்டுகள் இருந்தா அன்னைக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இன்ஃபன்ட் தரிசனம் என்பது முற்றிலும் வேறு, மற்ற தரிசன டிக்கெட்டுகள் என்பது வேறு. அதனால உங்ககிட்ட வேற எந்த தரிசன டிக்கெட் அந்த தேதிக்கு உண்டானதாக இருந்தாலும் அதையும் அலோவ் பண்ணுவாங்க. அதனால ஒரே நாள்ல நீங்க 2 முறை சுவாமி தரிசனம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இன்ஃபன்ட் தரிசனம்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விரைவான தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நேரம் லைன்ல காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கம்ஃபர்டபுளாக நீங்க சுவாமி தரிசனம் பண்ணலாம். ஒரு முறை நாங்கள் இந்த கைக்குழந்தை தரிசனம் முடித்து விட்டால் அடுத்த முறை செல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது குழந்தைக்கு 1 வயது முடிவதற்கு முன்பு நீங்கள் ஒரு முறை இந்த இன்ஃபன்ட் தரிசனம் செய்தால், நீங்கள் தரிசனம் செய்த தேதியிலிருந்து 30 நாட்களுக்கு பிறகுதான் அடுத்த முறை இந்த இன்ஃபன்ட் தரிசனத்துல நீங்க போக முடியும். உதாரணத்துக்கு உங்க குழந்தையோட நீங்க 4வது மாசத்துல இந்த தரிசனத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த தேதியிலிருந்து 30 நாட்களுக்கு பிறகு, அதாவது 6வது மாதம் அல்லது 7வது மாதம் கூட நீங்கள் இந்த தரிசனத்துக்கு போகலாம். அடுத்த முறை நீங்கள் தரிசனம் செய்வதற்கு உண்டான தேதி என்று
1 வருடம் முடிந்து விட்டால் பிறகு இந்த இன்ஃபன்ட் தரிசனத்துல உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 2 முறை நீங்க இந்த இன்ஃபன்ட் தரிசனத்துல போகலாம். அடுத்து இந்த இன்ஃபன்ட் தரிசனத்துக்கு உண்டான சில டிப்ஸ் மற்றும் என்ன ஐட்டங்களை நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற விவரத்தை பார்க்கலாம். சுபதம் என்ட்ரி வழியாக நம்ம போகும்போது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா லக்கேஜஸையும் கொடுத்துட்டு போகணும். ஆனால் குழந்தைக்கு உண்டான ஐட்டம்ஸ் நம்ம கோயிலுக்குள்ள எடுத்துட்டு போகலாம். உதாரணமாக குழந்தைக்கு உண்டான ஃபீடிங் பாட்டில், குழந்தைக்கான தண்ணீர் பாட்டில், ஸ்நாக்ஸ் மற்றும் மாற்று துணிகள் ஆன டயப்பர், கிளாத்ஸ், இந்த மாதிரி டாய்ஸ், இந்த மாதிரி எந்த விதமான ஐட்டமும் நீங்க எடுத்துட்டு போகலாம். எலக்ட்ரானிக் டாய்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க டாய்ஸ் எடுத்துட்டு போற பட்சத்துல சாதாரணமான டாய்ஸ் எடுத்துட்டு போகலாம். இதெல்லாம் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இந்த இன்ஃபன்ட் தரிசனத்துக்கு அப்படின்ட்டு தனியாக ஏதாவது லைன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த இன்ஃபன்ட் தரிசனத்துக்கு தனியாக என்று எந்த ஒரு லைனும் கிடையாது. சுபதம் என்ட்ரி வழியாக சீக்கிரமாக கொண்டு போய் உங்களை மெயின் லைன்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. அங்கிருந்து நீங்க சீக்கிரமாக பங்காரு வாக்லி மூலமாக சுவாமியை தரிசனம் செய்யலாம். நீங்க பங்காரு வாக்லி வழியாக குழந்தையுடன் செல்லும் போது அங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி சேவகர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களை சீக்கிரம் போ அப்படின்ட்டு சொல்லாம சிறிது நேரம் சுவாமியை தரிசனம் செய்வதற்கு அலோவ் பண்ணுவாங்க. குழந்தைக்கு தேவையான ஏதாவது உதவிகள் இருந்தா அந்த ஸ்ரீவாரி சேவகர்கள் செய்து கொடுப்பாங்க. வருடத்தின் எல்லா நாட்களிலேயும் இந்த இன்ஃபன்ட் தரிசனம் அப்படிங்கிறது உண்டு. இதோட டைமிங் ஸ்ட்ரிக்டாக 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் உண்டு. ஏற்கனவே சொல்றது போல மேக்சிமம் 5லிருந்து 5:30 மணிக்கு முன்னாடி சுபதம் என்ட்ரியில போய் உங்க ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இல்லாவிட்டால் இந்த வாய்ப்பு தவறி போவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை தவிர திருப்பதி திருமலாவில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளான வைகுண்ட ஏகாதசி 10 நாள் மற்றும் பிரம்மோற்சவம் 9 நாள், இந்த மாதிரி தேதிகள்ல இந்த இன்ஃபன்ட் தரிசனம் கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு முன்கூட்டியே இதை பற்றிய தகவல்கள் அவங்களுடைய வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் நீங்க இந்த இன்ஃபன்ட் தரிசனம்க்கு போவதை தவிர்த்துடுங்க. இறுதியாக மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுடைய தரிசனம் முடிந்த பிறகு நீங்களும் உங்களுடைய குழந்தையும் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் மற்றும் சடாரி இவற்றை வாங்கி கொண்டு கோயில் பிரகாரத்தை சுற்றிவிட்டு வெளியே லட்டு கவுண்டர்ல உங்களுடைய டோக்கனை கொடுத்து லட்டு பிரசாதம் வாங்கி கொண்டு இந்த இன்ஃபன்ட் தரிசனத்தை வெற்றிகரமாக முடித்து விடலாம். என்ன நண்பர்களே, இதுவரைக்கும் சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்ல யூஸ்ஃபுல் அப்படிங்கிற டைப் பண்ணுங்க. மேலும் உங்களுடைய இதர சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் மூலம் எங்களுக்கு தெரிவிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கு பதில் கொடுக்கிறோம். மேலும் இந்த வீடியோவானது நீங்க மட்டும் பார்க்கிறது இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ் மற்றும் இதர நண்பர்கள் மற்றும் உங்களுடைய வெவ்வேறு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் யாருக்கிட்ட கை குழந்தைகள் இருக்கிறார்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் செய்வதன் மூலமாக அவங்களும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுடைய ஆசையை அவர்களுக்கு குழந்தைக்கு பெற்றுக் கூறுவதற்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணமாக இருப்பீங்க. இதுவரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.